Hi friends, welcome to Kalai Samaiyal. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வாட்டர், லிக்விட் ஐட்டம்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜூஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருப்போம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த அப்கமிங் 2-3 வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் மிக்ஸ் ஜூஸ் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம செய்ய போகிற இந்த ஃப்ரூட் மில்க் ஷேக், ஸோ நிறைய மிக்ஸ்டு ஃப்ரூட் போட்டு ஒரு மில்க் ஷேக் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் திராட்சை எடுத்துட்டேன். பச்சை திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஸோ ஆரஞ்சு பீஸ், நீங்கள் ஆரஞ்சு பழம் இல்லை கமலா பழம் இருந்தால் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஒரு 5-6 பீஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் செவ்வாழை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து டேட்ஸ், அதை வந்து பேரீச்சம்பழம் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை முத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உதிர்த்து எடுத்தாச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் கொஞ்சம் மீடியமாக காய வச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆறுனதுக்கப்புறம் அந்த பால் ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம எப்படி மில்க் ஷேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறதையும் நான் காமிச்சிட்டேன். ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜார் வந்து நம்ம எடுத்துட்டோம், அதை ஜூஸ் மேக்கர் வந்து எடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து இப்போ நம்ம தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கமலாப்பழம், ஆரஞ்சு பழம் இதோட இது எடுத்துக்கோங்க. அடுத்து திராட்சை பழம் எடுத்துக்கோங்க கொஞ்சம். ஸோ வாழைப்பழம், நான் வந்து செவ்வாழை பீஸ் கட் பண்ணி ஒரு 3 பீஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் வேறு எந்த வாழைப்பழம் இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறம் அடிஷ்னலாக டேட்ஸ், ஸோ பேரீச்சம்பழம் கொஞ்சம் எடுத்தாச்சு. ஸோ மாதுளம்பழம் கொஞ்சம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 வகையான பழம் எடுத்துருக்கோம். ஸோ தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூடு பண்ண மிதமான சூடில் இருக்க பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லாமே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான மில்க் ஷேக் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ அதாவது மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் போட்டு ஸோ இந்த சம்மருக்கு அதுவும் வெயிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக செம்மையான ஒரு ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ பார்க்கும்போது எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் முந்திரி, பாதாம் இது கட் பண்ணி வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ சூப்பரான மில்க் ஷேக் ரெடி. ஸோ இது வந்து குழந்தைங்க, பெரியவங்க யார் வேணாலுமே குடிக்கலாம். அது சம்மர் சீசன், எல்லா சீசன்லையுமே இது ஈவன் சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஜூஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் கலை சமையல் வீடியோஸு எல்லாமே பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கலை சமையல். இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் பார்க்கலாம். தேங்க்யூ.